2026 இல் ஆன்லைன் டேட்டிங்கில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது தெரியுமா? எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. 2026ஆம் ஆண்டு டேட்டிங் செய்ய விரும்புவோர் மற்றும் தீவிர உறவுகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆச்சரியங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு டேட்டிங் செய்ய விரும்புவோர் மற்றும் தீவிர உறவுகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆச்சரியங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். டேட்டிங் விளையாட்டில் பாரம்பரிய டேட்டிங்கில் அதிக உற்சாகத்தை ஏற்படுத்தும் பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது, குறிப்பாக ஆன்லைன் டேட்டிங்கில். ஆன்லைன் டேட்டிங் தற்போதைய தலைமுறையினர் விரும்பும் டேட்டிங் முறையாகிவிட்டது, மேலும் மக்கள் தங்கள் தேவைகள் மற்றும் உறவில் உள்ள ஆசைகள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறார்கள். மக்கள் தங்கள் உறவுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க தங்கள் எல்லைகளை கடைபிடிக்கின்றனர். இருவரும் பாதிக்கப்படாத வகையில் உறவுகளையும் தொழிலையும் ஒரு நிலையான வழியில் சமநிலைப்படுத்துவதில் மக்கள் அதிக கவனம் செலுத்துகின்றனர். பிரபலமான டேட்டிங் செயலியான பம்பிள் 2026ஆம் ஆண்டில் காதலை கண்டுபிடிப்பதில் பெரும் சதவீத மக்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும், டேட்டிங் தளத்தில் வெளிவருவது அவர்களின் உண்மையான அன்பை கண்டறிய உதவும் என்றும் நம்புகிறார்கள். 2026 புதிய ஆண்டில் ஆதிக்கம் செலுத்தும் பல டேட்டிங் போக்குகளின் தொடக்கத்தையும் காணும். இந்த ட்ரெண்டுகள் உறவுகளில் புதிய வகையான வாய்ப்புகளை மக்களுக்கு திறக்கும் மற்றும் பாரம்பரிய டேட்டிங்கிற்கு அப்பால் பார்க்க அவர்களுக்கு உதவும். 2026 இல் நாம் கவனிக்க வேண்டிய டேட்டிங் ட்ரெண்டுகள் சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். 1. உடலமைப்பில் ஆர்வமின்மை. மக்கள் இப்போது அவர்களின் வகைக்கு அப்பாற்பட்ட நபர்களுடன் டேட்டிங் செய்ய தயாராக உள்ளனர். உடல் வகை காண குறுகிய தேடல் இனி யாருக்கும் பயன் அளிக்காததால் உயரமான, குள்ளமான மற்றும் அழகான தேவைகளை அகற்றுவதற்கான நேரம் இது. உண்மையில் 63% மக்கள் இப்போது உடல் தேவைகளை விட உணர்ச்சி முதிர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். 2. எல்லைகளை நிறுவுதல். அலுவலக கலாச்சாரம் மற்றும் பிஸியான சமூக வாழ்க்கை மீண்டும் திரும்புவதால் பெரும்பான்மையான மக்கள் இப்போது அதிகமாக அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். இது கடந்த ஆண்டை விட மக்கள் தங்கள் எல்லைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் மேலும் எல்லைகளை நிறுவவும் கட்டாயப்படுத்தியுள்ளது. மக்கள் இப்போது தங்கள் உணர்ச்சி தேவைகள் மற்றும் எல்லைகள் குறித்து தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை முன்வைப்பதை பற்றி அதிகம் சிந்திக்கிறார்கள். 53% மக்கள் சமூகத்தில் தங்களை அதிகமாக அர்ப்பணிக்காமல் இருக்க முயற்சி செய்கிறார்கள். 3. காதல் வாழ்க்கை சமநிலை. மக்கள் தங்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளியின் வேலையை பற்றி சிந்திக்கும் விதத்தில் மற்றும் மதிப்பிடும் விதத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் முன்பு தங்கள் வேலைக்கு முன்னுரிமை அளித்தனர், ஆனால் இப்போது கடுமையான வேலை வாழ்க்கை உள்ளவர்களை மக்கள் தவிர்க்கிறார்கள். 52% மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக கவனம் செலுத்துவதற்காக அதிக பிஸியாக இருக்கும் துணையை தவிர்க்க தொடக்கியிருக்கிறார்கள். 4. பயண காதலர்கள். மக்கள் இப்போது பயணம் செய்வதற்கும் அவர்களின் தற்போதைய நகரத்தில் இல்லாதவர்களுடன் உறவு கொள்வதற்கும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். தொற்றுநோய்க்கு பின் வீட்டிலிருந்து பணிபுரியும் நெகிழ்வுத்தன்மை டிஜிட்டல் நாடோடி என்ற எண்ணத்தை ஆராய்வதற்கு மக்களை வழிவகுத்தது. அவர்கள் எப்படி, எங்கே, யாருடன் பழகுவார்கள் என்பதற்கான பல வாய்ப்புகளை திறக்கிறது. மிகவும் ஆச்சரியப்படும் விதமாக 12% இந்தியர்கள் உண்மையில் வேறொரு நாட்டில் டேட்டிங் செய்வதை எளிதாக செய்கிறார்கள். 5. டேட்டிங் ஆப்கள். காதலில் ஈடுபடும் போது மக்கள் நேரத்தை வீணாக்குவதில்லை. காதலை முடித்து கொண்ட பலர் ஆன்லைன் டேட்டிங் அலைவரிசையில் குதிக்க விரும்புகின்றனர். 42% இந்தியர்கள் முதல் முறையாக டேட்டிங் ஆப்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். புதிய டேட்டிங் மொழிகள் மற்றும் கோட்களை கற்றுக்கொள்கிறார்கள்.